ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்படி பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கூடவே என்ன சொல்லியிருக்கிறார்? எப்படி பின்பற்ற வேண்டும். சும்மா பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன், கிறிஸ்துவ பேர் வச்சுட்டேன், நான் கிறிஸ்டியனு, அதனால நீ இயேசுவை பின்பற்றன்னு சொல்ல முடியாது. அங்க அவர் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். அப்ப இந்த வசனத்திலே இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உங்களை கூப்பிட்டார், என் பின்னே வான்னு கூப்பிட்டார். எத்தனை பேர் அவரை மதிச்சிங்க? யாரோ ஒரு ஆள் உங்களை ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டா, அவன் கூப்பிட்டுட்டான், வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டான், போகணும்னு மதிச்சு போறீங்கல்ல. இயேசு உங்களை என் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டாரு இல்ல, மதிச்சிங்களா? அழைப்பை ஏத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்களை ஹெல்ப் பண்ண விரும்புறேன். யாரெல்லாம் இயேசுவை மதிச்சு இயேசு பின்னாடி வருவன்னு தீர்மானிச்சிங்களோ உங்களை ஹெல்ப் பண்ண விரும்புறேன். எப்படி இயேசுவை பின்பற்றுவது? ஹவு டு ஃபாலோ ஜீசஸ். அவருடைய குணங்களை பின்பற்றுவது, அவருடைய பண்புகளை பின்பற்றுவது, இயேசுடைய குணங்களை பின்பற்றுவது, அவருடைய பண்புகளை பின்பற்றுவது. சரி, சில குணங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசுடைய குணங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, மத்தேயு 11:29 வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு பண்புல முதல் பண்பு என்ன சொல்லுங்க? இயேசு பண்புல முதல் பண்பு என்ன சொல்லுங்க? நான் சாந்தமும். அப்படின்னா அர்த்தம் என்ன? சாந்தமும். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றீங்களோ அவருடைய கொள்கை ரெண்டாவது, அவருடைய பண்பு முதலாவது. அவருடைய பண்பு என்ன பண்பு? நான் சாந்தமும். ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம உடனே பேனிக் ஆயிடுவோம், டென்ஷன் ஆயிடுவோம். இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறோம், அந்த சோதனை எனக்கும் கூட வரும், நம்ம எல்லாருக்கும் அந்த சோதனை வரும். ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு தடுமாற்றம் வந்த உடனே டென்ஷன் ஆகிறது. ஆனா இயேசு சொல்றாரு, நான் சாந்தமாயிருக்கிறேன். ஜென்டில், சாஃப்ட், மீக்னஸ், அமைதியா இருத்தல். எது நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை போட்டு ரொம்ப பெருசுப்படுத்தி ரொம்ப பிரச்சனை ஆக்கி அவனை கூப்பிடு, இவனுக்கு போன் பண்ணி சொல்லு, அப்படி ஆக்கி பண்ணிட்டான், இவன் அப்படி பேசிவிட்டான், உடனே கூப்பிடு, என்னன்னு கேட்டுருவோம் இத அப்படின்னு போறதில்லை. இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும். தமிழ் அதை அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சாந்தமா இருக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்களை ஒருவர் கேட்டார், இதையெல்லாம் நீங்கள் எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு அகிம்சை வழியை தெரிந்து கொண்டீர்களே, வெற்றி பெற்று விட்டீர்களே, இது எங்கு கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு மகாத்மா காந்தி சொன்னார்கள், அது இயேசுவிடம் கற்றுக்கொண்டேன். விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தாய் பெற்றுட்டேன், சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னிலிருந்து என்னவா இருக்கணும்? சாந்தமா இருக்கணும். அப்படி இப்படியும் ததுக்கா பொதுக்கான ஆடி குதிச்சு ஆச்சா போச்சான்னு சொல்லி அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு போன போடு. நம்முடைய குடும்பங்களிலே, அலுவலகத்திலே, வேலைகளிலே, நட்புகளிலே அடிக்கடி நாம் நிதானத்தை இழந்து விடுகிறோம். உடனடியாக சூட்டோடு சூடா என்று பேசுவதெல்லாம் உண்டு. எப்படி? சூட்டோடு சூட்டா முடிச்சிருங்க,
அதை எப்படி விடக்கூடாது, சூட்டோடு சூடா முடிச்சிடணும். நான் கேட்கிறேன், ஒரு ரட்சிக்கப்படாத, பரிசுத்தாவி பெறாத, இயேசுவை பின்பற்றாத ஒரு அவிசுவாசிக்கு அவ்வளவு நிதானம் இருக்குமானால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், எவ்வளவு நிதானம் நமக்கு தேவை தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும்? அவருடைய பண்புகளை பின்பற்ற வேண்டும். என்னென்ன பண்புகள்? அவருடைய சாந்தம், அவருடைய நிதானம், அவருடைய அமைதி, அதை பின்பற்ற வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். முதல் 11 வசனத்துல ஒரு அம்மா பாவம் செஞ்சிடுச்சுன்னு கொண்டாந்து நிப்பாட்டி அவனும் துடிக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான், துடிக்கிறான். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றான். ஒரு பாட்டு பேசாம இருக்கிறாரு, கீழே வேற குனிஞ்சுக்கிட்டு எழுதுறாராம், தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்களாம். பாருங்களேன், அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி டீல் பண்றாரு பாருங்களேன். அவரு ரொம்ப சாஃப்டா டீல் பண்றார். லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, மேலே ஒரு பரமபிதா இருக்கிறார். பரமபிதா இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப கூட மேல இருந்து இந்த சர்ச்சை பார்த்துட்டு இருக்கிறார். உங்களை உட்கார்ந்துக்கிறத மட்டும் பார்க்கல, கவனமா கேட்டுங்க. உங்க மனசுல இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறார். இந்த செய்தியை பற்றி ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இந்த செய்தியை நிஜமா கேட்கிறையா? ஹவ் யூ ரெஸ்பாண்ட் டு திஸ் மெசேஜ் என்று அவர் அங்கிருந்து பார்க்கிறார். நல்லா கவனமா இருந்துங்க, பார்க்கிறார். அவருக்கு தெரியாத ஒன்னும் நடந்துடல. எனவே பேனிக் ஆக வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். யெகோவா ஈரேன்னு சொல்ற ஆளு ஏன் கவலைப்படுற? நான் கேட்கிறேன். எத்தனை பாட்டு பாதர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு ஏன் கவலைப்படுற? ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன் அவசரப்படுற? இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும்? முதலாவது, அவர் சாந்தம் உள்ளவர். எனவே சாந்த குணத்தை பின்பற்றுவோம். மீக்னஸ், ஜென்டில்னஸ். இரண்டாவது, அவருடைய பண்பு. அதே வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். 3 பிரதான தூதர்கள் இருந்தார்கள், ஆர்க்கேஞ்சல்ஸ். லூசிபர், மிகாவேல், காப்ரியேல். 3 பிரதான தூதர்கள் இருந்தார்கள். அந்த லூசிபர் என்ற தூதன் தான் சாத்தான் ஆயிட்டான். அவன் எப்படி சாத்தானா மாறினா? கொலை பண்ணதுனாலயா? திருடிட்டானா? வேற ஏதாவது பாலியல் குற்றம் பண்ணானா? என்ன பண்ண அவன்? பெருமை, வானத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் வீத்திருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி நாவினால் கூட சொல்லல, மனதில் நினைச்சான். சாத்தான் ஆயிட்டு ஆண்டவர் அங்க தள்ளி விட்டார். அதனால இயேசு பற்றி பைபிள் சொல்லுது. பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் வந்தா எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாட்ட டிஸ்பிளேவில் பாருங்கள். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை, பிலிப்பியர் 2:5 முதல் 11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது என்ன சிந்தனை? படிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. பாருங்களேன், தேவாதி தேவன் நம்ம சாயல் எடுத்துக்கிட்டாராம், பாவப்பட்ட மனித சாயல் எடுத்துக்கிட்டாராம். அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படி தண்ணி கொண்டாடான்னு தண்ணி கொடுத்தான், சாப்பாடு வாங்கிட்டு வான்னு அதையும் செஞ்சான், பேங்குக்கு போயிட்டு வாடான்னு அதையும் செஞ்சான்,
எனக்கு போய் 10 கிலோ அரிசி வாங்கினுவான்னு சொன்னேன், அதையும் செஞ்சான். ஒண்ணு செஞ்சுட்டு வர வர கூடுதலா வேலை கொடுத்துட்டு வரேன். என் பீரோவை தூக்கிட்டு வாடான்னு இப்படி பார்த்தான், தூக்கிட்டு வாடா பரவாயில்ல நான், அதையும் தூக்கிட்டு வந்துட்டான். எனக்காக சாவணுண்டான்னு. பெத்தியா பெத்தியா எங்க கொண்டு போற என்ன? இயேசு எப்படி வரலும் கீழ்ப்படிஞ்சாரா? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். He humbled himself unto death. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எவ்வளவு தூரம் கீழ்ப்படிய முடியுமோ, எவ்வளவு தூரம் தாழ்த்த முடியுமோ, மேக்சிமம் ஹியூமிலிட்டி, மேக்சிமம் ஹியூமிலிட்டி. இதுக்கு மேல கீழே போறதுக்கு ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, இதுக்கு மேல கீழே போறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துக்கு போகணும் நீங்க. அப்படி இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். 8ஆம் வசனத்துல என்ன போட்டுது பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக. You see that? Your elevation is conditioned upon your humility. 50% தாழ்த்தினா 50% ஒன்று உயர்த்துவார், 70% தாழ்த்தினா 70% உயர்த்துவார், 100% தாழ்த்தினா 100% ஒன்று உயர்த்துவார். இப்ப நீங்க என்ன, இந்த பாஸ்டர் எபனேசரை கர்த்தர் இந்த அளவு உயர்த்திருக்கிறார், இந்த அளவுக்கு தான் உயர்த்திக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த அளவுக்கு தான் நான் தாழ்த்தி இருக்கிறேன், அந்த அளவுக்கு தான் தாழ்த்தி இருக்கிறேன். இன்னும் உயரணும்னா நீ இன்னும் தாழ்த்தணும். விளங்குச்சா விளங்கலையா? உங்களை தேவன் உயர்த்துவதற்கும் நீங்கள் உங்களை தாழ்த்துவதற்கும் தொடர்பு உண்டு. எந்த அளவிற்கு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, இயேசுவை எப்படி பின்பற்றுவது? எப்படி பின்பற்றுவது? இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். தாழ்மையை பின்பற்றுங்க. ஒரு நாளும் பெருமையா நினைக்காதீங்க, பெருமையா பேசாதீங்க. எந்த பெருமையும் உங்களுக்கு வேண்டாம். யாரும் உங்களை மதிக்கலையா, சோத்திரம் பண்ணுங்க. நீங்க சொல்லணும், நான் செத்து எத்தனையோ வருஷம் ஆகுது, நான் செத்து உன் கூப்பிடாட்டி என்ன, என்னை மதிக்காட்டி நான் தான் செத்து போயிட்டேன், எனக்கு ஒன்னும் சொல்லலையே, நான் தான் செத்து போயிட்டேன், ஏன்டனத்தை சொல்ல வேண்டி கிடக்குது. பார்க்கலாமா? இருப்பீங்களா? இயேசுவை பின்பற்றலாமா? சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றலாமா? எப்படி பின்பற்றணும்? அவருடைய பண்புகளை பின்பற்றுதல், அவருடைய குணாதிசயங்களை பின்பற்றுதல். முதலாவது இயேசு சாந்தம், இரண்டாவது இயேசு தாழ்மை, மூன்றாவது இயேசுடைய பண்புகள் ஒன்று யோவான் 1:9 வாசிக்கிறோம். 1 யோவான் 1:9 பாத்தீங்களா? மன்னிக்கிற சுபாவம் இயேசுகிட்ட இருக்குது. மன்னிக்கிற சுபாவம். இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா சொல்லுங்க, மன்னிச்சதுனால தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, ரைட்? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இயேசு நம்மளை மன்னிக்க மாட்டான்னு இருந்தா இங்க வந்திருக்க மாட்டோம், சோதனை எல்லாம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம். Because Jesus has forgiven us, we are here to worship him. அப்ப இதே சுபாவம் நமக்கு வரணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இயேசுகிட்ட இருக்கிற இந்த மன்னிக்கிற சுபாவம், மன்னிக்கிற சுபாவம். எப்ப மன்னிக்கணும்? ஒரு நாள் கழிச்சா, 2 நாள் கழிச்சா, எத்தனை நாள் கழிச்சு? காஸ்டா டயர் என்ற தேவ மனிதன் திருச்சிக்கு வந்திருந்தார். ஒரு பெரிய தேவ மனிதர். பல வருடங்களுக்கு முன்பு ஹோட்டல் அரிஸ்டோவிலே அவர் செய்தி கொடுத்து வந்தார். பாஸ்டர் நார்மன் பாஸ்கர் தான் அன்றைக்கு மொழிபெயர்த்தார் இந்த செய்தியை. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார், who is the most spiritual person கேட்டார். ரொம்ப ஆவிக்குரியவன் என்றால் யார்? ரொம்ப ஆவிக்குரியவன் என்றால் யார்? ஒரு சிலர் சொன்னார், ரொம்ப ஜெபிக்கிறவங்க, ரொம்ப கொடுக்கிறவங்க, ரொம்ப ஊழியம் செய்யறவங்க, ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றவங்க.
எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாரு, the one who forgives immediately, உடனடியாக மன்னிக்கிறவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தவன். இன்னைக்கு எல்லாரும் உங்க மனதில் முடிவு பண்ணுங்க. கர்த்தருடைய ஜெபம் சொல்லி கொடுத்தேன், இயேசு சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு நம்ம அது சொன்னோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்னு சொன்னோமா? அதுல என்ன வருது? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சா பிரிவினைக்கே இடம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கணவன் மனைவியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அப்பா மகன், பிள்ளை, தாய் தகப்பன், சகோதர சகோதரி, சபையில விசுவாசிகள், ஊழியர்கள், சமுதாயத்துல எங்கேயுமே மன்னிக்கிற சுபாவம் இருக்கிற வரையிலும் அங்கு பிளவு வராது. As long as there is forgiveness, there is no chance for division, separation. நான் மன்னிக்க என்னைக்கு மறுக்கிறனோ அன்னைக்கு பிரியறோம். சரிதானா? உங்களுக்கும் எனக்கும் இடையே உறவு இருக்குது. அந்த உறவுல நான் ஏதோ பண்ணிட்டேன், நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, உறவு தொடருது. நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க, நான் மன்னிச்சிட்டேன், உறவு தொடருது. என்னைக்காவது நீங்களோ நானோ மன்னிக்க மறுக்கும் பொழுது பிளவு ஏற்படுகிறது. பிளவுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். குடும்பங்களிலே, சபைகளிலே, ஊழியங்களிலே, விசுவாசிகளுக்குள்ளே, நட்புகளிலே, உறவுகளிலே பிளவுகள் வருவதற்கு காரணம் என்ன? மன்னிக்க மறுப்பது. மன்னிக்க மறுப்பது. நீங்கள் மன்னிக்க துவங்கிவிட்டால், மன்னிக்க கற்றுக்கொண்டால் பிரிவினைக்கு இடமே இல்லை. இன்னைக்கு அதை கற்றுக்கொள்ளலாமா? கைய உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பால. எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? அப்ப உடனே போய் சேர்ந்துருங்க. மன்னிச்சிட்டீங்களா? கை கொடுத்து ஹலோ வா, எப்படி இருக்கிறீங்க, ஏன் வரல, வாங்க போலாம், சாப்பிடலாம் வாங்க, ஏன் சொல்லுங்க. மன்னிச்சிட்டீங்களா? இங்க உட்கார்ந்துக்கிட்டே மைண்ட்ல சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். இங்க மட்டும் சொல்லக்கூடாது, நேரா போய் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நானும் உன்னை மன்னிக்கிறேன். சொல்ல மாட்டீங்களே, நானும் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்ன, நீங்க மட்டும் மன்னிச்சுட்டு மன்னிச்சேன்னு சொல்லாதீங்க, என்னையும் மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. நம்ம அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம், பிறர் மட்டும் மன்னிப்பு கேட்க எதிர்பார்ப்போம். இல்ல இல்ல, நானும் உன்னை மன்னிச்சிட்டேன், அடுத்தது நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. காசா பணமா? இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்ன? உடைய பண்புகளை பின்பற்றுதல். முதல் பண்பு சாந்தம், இரண்டாவது பண்பு தாழ்மை, மூன்றாவது பண்பு மன்னிப்பு, நான்காவது பண்பு யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம், முடிவு பரியந்தம் அன்பு வைத்தல். இயேசு கிட்ட ஒரு குணம் உண்டு, அவர் அன்பு செலுத்துகிறார். He loves us. எதுவரையிலும் அன்பு கூறுறார் தெரியுங்களா? முடிவு பரியந்தம், எவர்லாஸ்டிங் லவ். எரேமியா சொல்லும்போது சொல்றார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அது ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங் லவ். அது இன்னொரு அர்த்தம் உண்டு, நெவர் எண்டிங் லவ். நெவர் எண்டிங் லவ், மாறாத அன்பு. அதை பத்தி சொல்லும்போது ரோமர் 5:8 சொல்றாரு, நாம் பாவிகளா இருந்த போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். நான் நீதிமானான பிறகு அல்ல. அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை நாம் when we were yet sinners, நாங்கள் பாவியா இருக்கும்போது நேசித்தார். எல்லாம் நல்லா கவனிச்சீங்க. சாத்தான் சபையை ஆரம்பிச்ச ஒரு ஆளு சாத்தான் சபையை விட்டு விலகி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் இயேசு பின்னாடி போறேன், இயேசு சபையில் சேர்ந்துட்டேன்றாரு. அது காரணம் சொல்றாரு, இயேசுவின் அன்பை பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன்னு சொன்னாரு. எப்ப பார்த்தேன், எப்பங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவரை ஒருத்தர் நேசித்துட்டாங்களாம். இவர் ரொம்ப கொடுமையான ஆளு, சூனியம் வைக்கிற ஆளு, விக்கிரக ஆராதனை பண்ற ஆளு, அசுத்தாவியோடு பேசுற ஒரு ஆளு. ஆனாலும்
அந்த நபர் இவரை நேசித்து அன்பு காட்டினாரா. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். இது என்ன இவர் என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறாரு அப்படின்னு. நீங்க யாரு, உங்க பேர் என்ன கேட்டா அவர் சொல்றாரா, ஐ எம் ஏ born again கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு ஒரு தொடப்பட்டுட்டாரா. அவர் சொல்றாரு, நான் மனம் திரும்பினதற்கு காரணம் ஒரு தேவ பிள்ளையின் அன்பு. இங்க இருக்கிற எல்லாரும் அதை கற்றுக்கொள்வோம். லவ் நெவர் ஃபெயில்ஸ். லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலம் தோற்காது. ட்ரூ லவ் நெவர் எண்ட்ஸ். உண்மையான அன்புக்கு முடிவே கிடையாது. உங்களில சில பேர் அன்பை முறிச்சிட்டீங்க, காரணம் உங்கள்கிட்ட உண்மையான அன்பு இல்லை. ட்ரூ லவ் நெவர் எண்ட்ஸ். உண்மையான அன்பு அதுக்கு முடிவே கிடையாது. ட்ரூ லவ் நெவர் எண்ட்ஸ். லவ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு அன்புள்ளவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். எல்லாரும் படிப்பீங்களா? வாயை திறந்து படிங்க பாலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 8ஆம் வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். சொல்லுங்க, வாய் திறந்து உங்க மைண்ட்ல பதியட்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். திரும்ப சொல்லுங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அன்பா இருப்பீங்களா? எப்பொழுதும் அன்பா இருப்பீங்களா? முடிவு பரியந்தம் அன்பா இருப்பீங்களா? டில் த எண்ட், மரண பரியந்தம் அன்பா இருப்பீங்களா? பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடி ஆண்டவருடைய பண்பு என்ன? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 9:36. இயேசுடைய அடுத்த பண்பு இரக்கம், கம்பேஷன். கம்பேஷன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களே, உங்களை பார்த்தா உங்களுக்கு இரக்கம் வரலையா? இந்த மனுக்குலத்தின் மேல உங்களுக்கு இரக்கம் வரணும். அந்த இரக்கமே உங்களை நல்ல கருத்தவனா மாற்றும். அந்த இரக்கமே உங்களை ஊழியத்தை தாங்க வைக்கும். அந்த இரக்கமே உங்களை ஊழியம் செய்ய கம்பல் பண்ணும். மனித இனத்தின் மேல ஒரு இரக்கம் வந்துட்டா தானா ஊழியம் செய்வீங்க. மனித இனத்தின் மேல இரக்கம் வந்துட்டா ஊழியத்தை தானா தாங்குவீங்க. எதையாவது செய்யணும், இவங்களை மீட்பதற்கு நினைப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இரவும் பகலும் இடைவிடாத மன வேதனையா இருக்கிறேன், எனக்கு மிகுந்த துக்கமும். ரோமர் நிருபம் படிங்க. ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. ரோமர் 9. பைபிள் கொண்டு வந்தீங்களா? கைவீசம்மா, கைவீசு. கடைக்கு போகலாம், கைவீசு. மிட்டாய் வாங்கலாம், கைவீசு. மெதுவாய் தின்னலாம், கைவீசு. பைபிளே எடுக்காத வந்த கைவீசு. நீ என்ன விசுவாசி, கைவீசு. படிக்கலாமா? ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனை உண்டாயிருக்கிறது. என்ன பிரச்சனை? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொண்ணு தேடினாலும் பொண்ணு கிடைக்கலையா? அதுக்காக கவலையா அவருக்கு? சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. என்ன பிரச்சனை பவுலுக்கு? ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாரு, பாதிலே நின்றுச்சு, பணம் இல்லை, அதனால கவலைப்பட்டாரா? சொல்லுங்க. இல்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல சேர்த்துருக்காங்க, அதுக்காக கவலைப்பட்டாரா? என்ன கவலை பவுலுக்கு? இந்த ஜனங்களை பத்தி தான் கவலை. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும். நம்ம சுற்றி உள்ள மக்களை பாருங்களேன். உங்களுக்கு பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? ஒரு நாளைக்கு இந்த ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, மருத்துவமனைக்கு, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வாங்க. வரிசையா படுத்த கிடக்குறாங்க.
நாங்க சொல்றோம் இயேசு ஜீவனுள்ளவர்னு சொல்றோம், இயேசு சர்வ வல்லவர்னு சொல்றோம். இந்த மக்களை யார் சுகமாக்குவா? பாவமா இல்லையா? இரக்கம் வந்துச்சுன்னா உங்களை சும்மா இருக்க விடாது. இந்த மனுக்குலத்தின் மேல இரக்கம் வந்துச்சுன்னா டெஃபினட்டா ஜெபம் பண்ணுவீங்க, டெஃபினட்டா ஊழியம் பார்ப்பீங்க, டெஃபினட்டா ஊழியத்தை தாங்க எதையாவது பண்ணுவீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. இரக்கம் காட்டுவீங்களா? இயேசுடைய இரக்கம். இன்னும் 2 முக்கியமான குறிப்பு தான் இருக்குது. எபிரேயர் 12:3 படிங்க. சகிப்புத்தன்மை. இயேசு கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய பண்பு என்ன தெரியுங்களா? சகிப்புத்தன்மை. அவரை சிலுவையில அறைந்தார்கள், கையிலே ஆணி அடித்தார்கள், விலாவிலே குத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், வாரினால் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள். இதுல ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு நடந்திருக்கிறதா? இல்லை. அப்புறம் உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குதா? இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்துல சகிப்புத்தன்மை ரொம்ப குறைவுங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப குறைவு. கூட்டத்துல நடந்து போறோம், நம்ம மேல ஒருத்தன் இடிக்கிறான், அதை கூட பொறுத்துக்கிறது இல்லை நம்மால. என்ன சும்மா சும்மா மேல மோதுற. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசல் வருது, அப்போ உடனே கேள்வி கேட்கிறோம். எப்படி சொல்லலாமா, இப்படி பேசலாமா, அப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறோம். பைபிள் சொல்லுது, தீங்கு அனுபவி, தீங்கு நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போற்றவனாய் தீங்கு அனுபவி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எவ்வளவோ துன்பப்பட்டேன், நான் எவ்வளவோ பாடுகளை சகித்தேன். இயேசுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரை பத்தி வேதம் சொல்லுது. சொல்லுங்க அந்த வசனம். இவ்விதமான விபரீதங்களை சகித்த. இப்போ பாடுகளை சகிக்க முடியாததுனால்தான் அநேகர் சண்டை போட்டுக்கிறாங்க. பாடுகளை சகிக்க முடியாதனால்தான் கோபம் வருது. பாடுகளை சகிக்க முடியாதனால்தான் பிரிவினைகள் வருது. இந்த ஆள் ரொம்ப உபத்திரப்படுத்துறான், இந்த ஆளோட வாழ முடியாது, இந்த ஆள் என்ன இப்படி திட்டான், இந்த ஆள் இப்படி அபகரிச்சிட்டான், என் சொத்தை எடுத்துக்கிட்டான், எனக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்துட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் சகிப்புத்தன்மை கிடையாது. இந்த வார்த்தைகள் கேட்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இயேசுவை பின்பற்றவங்க சகித்து கொள்ளணும். எவ்வளவு பாடு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும். உங்களை யாராவது காரி துப்பி இருக்காங்களா? காரி துப்பி உங்க முகத்துல துப்பி இருக்காங்களா? இயேசு முகத்துல காரி துப்பனாங்களாம். விழாவில உங்களை யாரா விழாவில குத்தினாங்களா? சாட்டையால் அடிச்சாங்களா? உங்களை எத்தனை பேர் சகிப்பு தன்மை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி எப்படி சொல்லிட்டா, புருஷன் படி பண்ணிட்டா, அண்ணா படி பண்ணிட்டா, தம்பி படி பண்ணிட்டா, இந்த விசுவாசி படி பண்ணிட்டாரு. சொல்லுங்க. சகிப்புத்தன்மை சபைகளில் இப்ப கிடையாது. இது யாரும் பிரசங்கமும் பண்றது கிடையாது. இயேசுவனுடைய வாழ்க்கையை பற்றி யார் பிரசங்கம் வைக்கிறா? சுகம் அடைவது எப்படி, பணக்காரனாய் மாறுவது எப்படி, வாழ்க்கையில உயர்வது எப்படி, இப்படிதான் பிரசங்கங்கள் வருது. இதுக்கு தான் கூட்டம் போகுது. அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம மக்களும் ஏமாந்து போய், அங்க பாரு அவரெல்லாம் எப்படி பிரசங்கம் வைக்கிறாரு, எவ்வளவு கூட்டம் வருதுன்றாங்க. சகிப்புத்தன்மை உண்டா உங்க வாழ்க்கையில? எத்தனை பேருக்கு இன்று எழுந்து சகித்து கொள்ளுங்க. மனைவி இப்படி பண்ணிட்டா சகித்துக்க, யார் அது? புருஷன் இப்படி பண்ணிட்டா, யாரு? புருஷன் தானே, சகிச்சுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை இப்படி பண்ணிட்டான், பண்ணிட்டு போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ. இன்னும் எழுந்து சகிப்புத்தன்மை ஒப்பு கொடுங்க. கடைசியா ஒரு குறிப்பு, 1 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். எப்படி சொல்லுங்க பாலா? நீடிய பொறுமை. 2 பேதுரு 3:9 2 பேதுரு 3:9 2 பேதுருவா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையாயிருக்கிறார். எல்லாம் கவனிங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமம், அநியாயம், சண்டை, சச்சரவு, குழப்பம், பிரிவினை, இதெல்லாம் அநியாயங்கள். எவ்வளவு அநியாயங்கள் தெரியுமா? உலகத்தில் நடக்கிற அநியாயத்துல சிலதை சொல்லிட்டா, ஒரு ஏழை பாவி ஒரு ஹோட்டல்ல போய் 2 இட்லி சாப்பிட்டா அந்த இட்லிக்கு என்ன போடுறான்? கவர்மெண்ட்ல வரி போடுறான். ஒரு காப்பி குடிக்கிறான் ஏழை பாவி, அந்த காப்பிக்கு வரி கேட்கிறான். என்ன அநியாயம்! இது யார் எடுத்து சொல்றா? இது யார் கேட்கறா? இதெல்லாம் மேல இருந்து ஆண்டவர் பார்க்கிறாரு. கோபமா வருது, கோபமா வருது. அரிசி விலை உண்மையா சொல்ல போனா எவ்வளோ நாட்டுல விளையுது அரிசி. கம்மி விலைக்கு தரலாம், நிச்சயமா தரலாம். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கூட தரலாம். ஆனா வியாபாரிகள்லாம் சேர்ந்து, கவர்மெண்ட் சேர்ந்து ஏத்தி விட்டு விலையை ஏத்திட்டாங்க. பாமர மக்கள் தான் கஷ்டப்படுது. உலகத்துல எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது தெரியுமா? ஆண்டவருக்கு கோபம் வரத்தான் செய்யுது. ஆனாலும் என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறாரு. ஏன்? அழிச்சா எல்லாம் ஒரு நிமிஷத்துல செத்து போயிடும். செத்து எல்லாம் நரகம் போயிடும். செத்து எல்லாம் நரகம் போயிடும். செத்து எல்லாம் நரகம் போயிடும். அவருக்கு கோபம் வந்தா யாரும் தாங்க முடியாது. அதனால்தான் அவர் என்னவா இருக்காரு? பொறுமையா இருக்கிறார். கோபப்பட்டு அழிச்சிருவேன், எல்லாம் செத்து நரகம் போயிடும். பொறுமையா இருப்போம். நீங்களும் அப்படி பொறுமையை கத்துக்கொள்வீங்களா? இயேசுவை எவ்வாறு பின்பற்றுவதுன்னு சொல்லிட்டேன். உங்க இஷ்டம். ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிறேன். சரி, இந்த பண்புகளை நான் பின்பற்றுவேன்னு சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? அவருடைய பண்புகளை பின்பற்றுவது.